வணக்கம் நண்பர்களே. இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள பத்தின நியூஸ்கள் ரொம்ப வருது. அவர ஒதுக்கிட்டாங்க, ஓரங்கட்டிட்டாங்கன்னு. பட் எனக்கு என்னமோ தெரியல, லைக் பிஜேபி தமிழ்நாட்டில இருக்குங்கிறது நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில ரொம்ப பிரபல்யமா ஆச்சு. நிறைய ஓட் அது கன்க்ளூடாக நான் பார்க்குறேன். நிறைய இடங்கள்ல அத பார்க்குறேன். பட் என்ன கேட்டால் பிஜேபி தலைமை தே ஹவ் டேக்கன் அ ராங் டெசிஷன் அ ரைட் டைம். அவங்க வந்து தே ஹாவ் டு ரீதிங்க் இட். தமிழ்நாட்டில் அவங்க வந்து எகெயின் போய் ஒரு காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி டிஎம்கேவோட இதிலே இருக்கிற மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா லைக் இண்டிவிஜுவலாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்காங்களோ அதை போல தான் இது. அதோட அவரோட வே ஆஃப் ஸ்டைல் நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இருக்கிற டைமில் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். பட் ஏன் அவங்க வந்து